ஸோ ரீரிலீசஸ் விசஸ் நியூ ரிலீசஸ். இந்த வருஷத்துல ஏகப்பட்ட ரீரிலீஸ் படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள் பண்ண வெகுமதி வருமானம் இருக்குல்ல, அது வந்து இந்த புது படங்கள் பண்ண முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். பெரிய ஆட்கள் படத்தை தாண்டி சின்ன படங்கள்லாம் சேர்த்து வச்சு பண்ண கூட இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்திருக்குமான்னு தெரியாது. அது ஏன் நடக்குது அப்படின்றது முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன்னா, ரீரிலீஸ்க்கு நான் எதிரானவன் தான். ஏன்னா அது புது படங்களோட வருகையை கொள்ளுது. இது ஒரு ஸ்கேமாக கூட பார்க்கப்படுது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஸ்கேம் தான். தியேட்டர் ஓனர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேம் தான். ஏன்னா புது படங்களுக்கு என்ன டிக்கெட் ரேட்டு நிர்ணயிக்கிறாங்களோ அதே ரேட்டை தான் பழைய படங்களுக்கும் நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் புது படத்தை வாங்குற அளவுக்கு தான் பழைய படத்தையும் வாங்குறாங்கன்றது தெரியாது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் தான். இன்னும் சொல்ல போனால் 105 ரூபா புது படத்துக்கு ஒரு டிக்கெட் இருக்கிறது 180 ரூபா பழைய பார்க்க வைக்கிறாங்கன்னா இதோட காஸ்ட் கட்டிங் பாருங்க எப்படி இருக்கு. ஸோ எனக்கு அதுவே ஒரு ஸ்கேமாக தான் நான் பார்க்குறேன். பட் ரீரிலீஸ் வந்துட்டு ஏன் மக்கள் இவ்வளோ போய் விரும்பி பார்க்குறாங்க? ஏன் அது புது படங்கள் செய்யலை? ஏன் இன்னைக்கு படையப்பா இவ்வளோ கொண்டாடுறாங்க, கில்லி எவ்வளோ கொண்டாடுறாங்க, ஏன் மற்ற படங்களை அந்த அளவுக்கு புது படங்களை கொண்டாட மாட்டாங்க அப்படின்றது அது கேள்விதான். ஏன்னா அன்னைக்கு கமர்ஷியல் ஃபார்மேட்ல படங்கள், கில்லி பக்கா கமர்ஷியல் படம், படையப்பா பக்கா கமர்ஷியல் படம். ஆனால் அந்த மாதிரி பக்கா கமர்ஷியல் படம் இப்போ ரீசெண்டாக எந்த படம் வந்தது சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச எந்த படமும் இல்லை. ஜிபியூ வந்துட்டு ஆக்சுவலாக அஜித் குமார் அவர்களின் இந்த வருஷத்துல அதிகமாக கலெக்ட் பண்ணப்பட்ட படங்கள்ல ஜிபியூ தான். பட் எங்களுக்கும் கேலிக்கும் ஆளாக்கப்பட்ட ஒரு படம் நம்பர் 1 இருக்குன்னா அது காரணம் என்னன்னா, மக்கள் அந்த மாதிரி படம் தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான், அதாவது கமர்ஷியல் ஃபார்மேட்ல பார்க்கணும். அதாவது படம் பார்க்க வந்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக அந்த படத்தோட நான் வந்து அப்படியே மிங்கிள் ஆகிட்டு வெளியில் வரும்போது ஜாலியாக வரணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் ஜிபியூ. அதை தாண்டி மற்ற படங்கள் ஏன் கூலி, தக் லைஃப், ரெட்ரோ, ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்கல? ஏன் இதே அஜித் குமார் நடிச்சு விடாமுயற்சி மக்கள் கிட்ட போய் ஏன் சேரல? பக்கா கண்டென்ட், அது ஏன் சேரல? கேள்வி வருது இல்ல. கமர்ஷியல் படங்களுக்கு மக்களுக்கு இன்னைக்கும் இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு என்னைக்குமே அழியாதுன்றதுக்கான அடிப்படையான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ரீரிலீஸ். படையப்பாவும் கில்லியும். மோஸ்டா அது 2 படம், ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு. எல்லா படங்களுமே நல்லா தான் கலெக்ட் பண்ணிச்சு. அஃபிஷியலி ரிலீஸ் ஆன 2 படமும் மக்கள் கிட்ட அவ்வளவு ரீச் ஆயிருக்கு. நேத்தெல்லாம் பார்க்கிங்ல விடுறதுக்கு வண்டி விடுறதுக்கு இடம் இல்லை படையப்பா படத்துக்கு. பேசிக்கா உங்களுக்கு படம் எடுக்க தெரியும், உங்களோட மெசேஜை மக்கள் கிட்ட ஜனரஞ்சகமா சொல்ல தெரியும்னா நீங்க ஒரு சிறந்த இயக்குனர். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கே.எஸ். ரவிக்குமார்லாம் மிகப்பெரிய இயக்குனராக பார்க்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த கெப்பாசிட்டி, அவர் புல் பண்ணக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு பேன் இண்டியானா அதே கூலியில வந்து ஆந்திரால இருந்து, தெலுங்கானால இருந்து, கேரளால இருந்து, ஹிந்தில இருந்துலாம் கொண்டு வந்தாங்க. என்ன நடந்தது? ஒரு காமெடி, ஒரு எமோஷன், ஒரு லவ் சீன், ஒரு ஃபைட் சீன், ஒரு மாஸ் எலிவேஷன், திருப்பி ஒரு காமெடி, அது அப்படியே ரொட்டேட்ல போகும். மக்களுக்கு சலிக்காம இருந்தது. இன்னைக்கு படம் பார்க்க ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துல சலிச்சு வெளியில ஓடி வராங்க. சலிப்புத்தன்மை ஏற்படுத்து தான் தமிழ் படம் இருக்கு. உண்மையா சொல்ல போனா கோலிவுட் ஐசியூல போறப்பெல்லாம் ஏதோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரிவைவ் பண்ணுது. இன்னும் நான் சொல்றேன், ரீரிலீஸ்க்கு எதிரானவன் தான். ப்ராப்பரா வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம், ஒரு பெரும் நடிகரோட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லது. ஆனா அதே ஒரு கலாச்சாரமா கொண்டு வந்துட்டாங்கன்னா, சாரி டு சே திஸ், சீக்கிரமாவே தமிழ் சினிமா அழிஞ்சிடும். ஏன்னா கண்டென்ட் ஓரியன்டட் மூவிஸ் எவ்வளோ முக்கியமோ கமர்ஷியல் மூவிஸும் முக்கியம். ரீரிலீஸ்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மக்கள் புது படங்களுக்கு கொடுக்கணும்னா, மக்களை நீங்க திரையரங்குக்கு வர வைக்கணும்னா டெஃபினட்டா நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான். கமர்ஷியல் படங்கள் கண்டிப்பா வேணும்ன்றதா என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல. இந்த மாதிரி சினிமா விஷயம் தெரிஞ்சுக்கணும், அரசியல் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you next time. Until then, bye from விஜய் காதகன்.